எல்லா சேனலையும் போடுற அத்தனை பேர் சேனலையும் பிளாக் பண்ணுவாங்களா? என்னோட கேள்வி கேட்க நீங்க டிஎம்கேல இருந்து 2 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சேனல்ல போறாங்க அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அங்க நின்னு பேசுறாங்க. உங்களுக்கு என்ன கமாண்ட்? டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்னா கமாண்ட் தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா, இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். பொம்பளை பிள்ளையா இருக்க சொல்ற ஒரு பொண்ணா வந்துட்டு நான் கமாண்ட் அவ்வளவு கேவலமா திட்டுறீங்க. சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவ்வளவு கேவலமா அசிங்கமா ஒண்ணும் கூட பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவலாம? எனக்கு என்னன்னா சட்டம் அனைவருக்கும் சமம் தானே, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு, அரசியல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றீங்கன்னா பொது இடங்களே அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க. யாருமே டிஎம்கேனா பேசலாமா, ஏடிஎம்கேனா பேசலாமா, தேமுதிகனா பேசலாம், டிவிக்கே மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா நாங்களாம் வந்து இப்பதான் வரோம்ல, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தொண்டர்கள் மாதிரி தெரியுதா? இதே டிஎம்கேக்கு தப்பா நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தொண்டர்கள் சண்டைக்கு வரீங்க? ஏன் இப்ப போலீஸ்காரங்க எங்க போனாங்க? பொது இடத்துல அரசியல் பேசுறாங்களா, பர்மிஷன் வாங்கினாங்களா? எங்களை நாங்க கேட்கிறோம். நாங்க வீடியோ எடுக்க போனப்ப எங்களை கேட்டாங்க, இதே பாண்டி பஜார்ல வச்சு பொது இடத்துல அரசியல் பேசுறதா இருந்தா ஒரு 5 நிமிஷம் பேசணும். கரெக்டா சுத்தி ஒரு 6 லேடிஸ் போலீஸ் வந்தாங்க, பர்மிஷன் வாங்கினியா? அதே பக்கத்துல 4-5 மீடியா எடுத்துட்டு பொது இடங்கள கேட்டா நாங்க டிவிக்கே பத்தி பேசணும், விஜய் பத்தி பேசணும். அதனால நீ அந்த பொது இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும். நாங்க பர்மிஷன் லெட்டரை காட்ட சொல்லுங்க. நான் வேற எதுவும் சொல்லுங்க. இவங்க பொது இடங்கள இவர் வந்து விஜய கழுவி ஊத்தலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கேஸ் நடக்கும்போது அந்த கேஸ் பத்தி பேசலாம். பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் அனுப்புங்க. ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு, வார்டு நம்பர் முத கொண்டு சொல்றாரு. நாங்கெல்லாம் பொண்ணுங்க, எங்களை எல்லாம் வந்து நாங்கெல்லாம் பயப்படதானே செய்யணும். ஏன் இத்தனை பேர் மீடியா இருக்கீங்களா, ஜேர்னலிஸ்ட் இத்தனை பேர் இருக்கீங்களா? ஒரு ஜேர்னலிஸ்டும் ஒரு மீடியாவும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தா ஒருத்தவங்க மேல கை வைக்க முடியுமா? இப்ப இத்தனை பேர் வீடியோ எடுத்தீங்களா, ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தானே வந்தீங்க, எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க? பொது இடங்களை எதுக்குங்க அரசியல் பேசணும்? ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவரை பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா? இன்னொரு தொண்டனுக்கு வெறி ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. அப்புறம் இது வன்முறை தூண்டுற செயல் தானே. அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூண்டுற செயல்? மீடியா என்ன பண்ணுது? அப்படின்னா மீடியாவும் ஒரு தரபட்சமாக செயல்படுதா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இது மீடியா வன்முறை. என்னோட கேள்வி என்னன்னா, இது பொது இடங்க. அவர் பேசும்போது அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவிகே தொண்டனா எனக்கு கோபம் வருது. என்ன பண்ணணும் சொல்லுங்க. இது நியாயமா? ஒண்ணு, இந்த நியூஸ பத்தி எவ்வளவுமே பேசக்கூடாதுன்னா எந்த சேனல்ல இருக்க கூடாது வீடியோ. அத்தனை சேனல், நியூஸ் சேனல் முதல்ல, சன் டிவி முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. பாருங்க, டிஎம்கே டிவி